ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சத்தான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கேழ்வரகு வச்சு ஒரு லட்டு தாங்க செய்ய போறோம். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாங்க. ஐரன் சத்து ஜாஸ்தியா இருக்கு, நம்ம போன்ஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க. ஐரன் குறைபாடு இருக்கிறவங்க டெய்லி இதை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க. ஐரன் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. கடையில வாங்கின கேழ்வரகு மாவு தாங்க சேர்த்திருக்கேன். நீங்க எந்த கப்ல மாவு அளந்தீங்களோ கடைசி வரைக்கும் அதே கப்பை யூஸ் பண்ணுங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பச்சை தண்ணி தாங்க சேர்த்திருக்கேன், சுடு தண்ணிலாம் எதுவும் சேர்க்கல. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சிட்டு பிசைஞ்சுக்கோங்க. மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான பதத்துக்கு தாங்க இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நம்ம பெரிய பெரிய உருண்டைகளா இந்த மாதிரி அடை தட்டுறதுக்கு ஏதுவா நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளா பிடிச்சி ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். எல்லா மாவையும் இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். நம்ம அடுத்து நம்ம தோசைக்கல் சூடானதும் நம்ம அடையை எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி டைரக்டா தோசைக்கல்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கு தட்டுற மாதிரியே தட்டிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இதுல தட்டுறதுக்கு பயமா இருந்தது அப்படின்னா நீங்க பாலித்தீன் கவர்லயோ இல்ல வாழை இலையிலயோ தட்டிட்டு அதுக்கப்புறம் இதுல நீங்க சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மெலிசா தட்டிக்கோங்க. அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெயோ இல்லைன்னா நெய்யை சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஒரு சைடு 2 நிமிஷம், திருப்பி போட்டு 2 நிமிஷம்னு டோட்டலா ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா அடைகளையும் நம்ம குக் பண்ணி இதை ஒரு தட்டுக்கு மாத்தி நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. இது ஒரு பக்கமா இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலை தாங்க சேர்த்திருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வரணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் இதை அடுப்பை அணைச்சிருங்க. இது ஆறின பிறகு இது மேல இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் வேர்க்கடலையில இருக்கிற எல்லா தோலையும் எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேங்க. வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதை நம்ம கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, பல்ஸ்ல போட்டு இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. அப்பதான் நமக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்ல நாம பண்ணி வச்சிருந்த அடைகளை இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு மிக்ஸி ஜார்ல அரைக்க வரும். ஒரு 1-2 அடையா சேர்த்து அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க வேண்டாம். இதை நம்ம பல்ஸ்ல போட்டு 3 சுத்தி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணுங்க. நல்ல ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. இதையும் நம்ம பவுல்ல சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா அடைகளையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. அடுத்து நாம இதுல இனிப்புக்கு நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேங்க. நீங்க வெல்லம் சேர்க்கணும்னா சேர்க்கலாம், இல்ல பனை வெல்லம் கூட சேர்க்கலாங்க. இதையும் லைட்டா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு இது எல்லாத்தையும் பவுல்ல சேர்த்துருங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளை சேர்த்துட்டு இதை நல்லா கையாலேயே பிசைஞ்சுக்கோங்க. அந்த ராகி அடையிலேயே நமக்கு ஈரப்பதம் இருக்குங்க. அதனால தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. இதை நல்லா கையாலேயே இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, நெய்யும் சேர்க்கல. அதோட ஈரப்பதமே நமக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நல்லா இது ஈரப்பதம் ஆனதுக்கு அப்புறம் இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கோங்க. உங்க லட்டுக்கு எந்த ஷேப் வேணுமோ, பெருசா வேணும்னா பெருசா உருட்டிக்கோங்க, இல்ல சின்னதா வேணும்னா சின்ன சின்னதா கூட நீங்க உருட்டிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான கேழ்வரகு லட்டு நமக்கு ரெடி ஆயாச்சு. இதை கிளீன் ஜார்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சீங்கன்னா 2 வாரம்னாலும் கெட்டு போகாதுங்க. இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுங்க. பெண்கள் கண்டிப்பா இதை டெய்லி சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.